வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் சில்லி. காளான் சில்லி போடுறதுக்காக 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளான் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா லெமன் புழிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். போதும், 1/2 லெமன் புழிஞ்சால் போதும். நம்ம அதை கழுவி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக 65 பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் சில்லிக்காக நம்ம பொடிகளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு எல்லாமே 1 ஸ்பூன், பெப்பர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு பொருள் என்னென்னா உப்பு. மறந்துடாமல் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கண்டிஷனுக்கு நம்ம நல்லா கலந்துடலாம். நான் கலர் பவுடர் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குட்டீஸுக்கு கொடுக்குறனால நான் கலர் பவுடர் சேர்த்துல. அடுத்தது நம்மளுடைய காளானை சேர்த்துடலாம். பொரிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த மிக்சர் கூட நம்ம காளானை கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஆயில் நம்ம பாயில் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது நம்ம கலந்து அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். காளான் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சிடக்கூடாது, உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடணும். காளான் தண்ணி விடும், அதனால் நம்ம இந்த மாதிரி உடனே போட்டுறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா தளத்தில் கடங்கினதுக்கப்புறம் நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ஒரு 2 செகண்டில் மணமான காளான் சில்லி ரெடியாக போகுது. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். சுவையான மஷ்ரூம் சில்லி ரெடி ஆயிடுச்சு. அது கூட பார்த்துட்டிங்கன்னா மேலே நீங்கள் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம். மயோனஸ் கூட சாப்பிடும்போது வேறு லெவல் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.